ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க் புக் கொடுத்தாங்களா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட், அந்த 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் புக்கில் ஆல்ரெடி நம்ம 3 ஒர்க் ஷீட்க்குரிய ஆன்சர் பார்த்துட்டோம். இன்றைக்கி அடுத்த 2 4, 5 ஒர்க் ஷீட்க்குரிய ஆன்சர் பார்க்கலாம். சரிங்களா கண்ணு? தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 குழந்தைங்களுக்கும் நான் புரிகிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ 2 மீடியம் குழந்தைங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம் கண்ணா. ஸோ இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே ரொம்ப செலக்டிவாக அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணுற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சம்ஸை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் போய் உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா கண்ணு? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட் கண்ணு, உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா இப்போலாம் ரொம்ப அதிகமாகி நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டு இருக்கனால நீங்களாம் குழந்தைங்களா இருக்கீங்க இல்லையா, நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக வந்து காட் செய்வார் இல்லையா. உங்களோட ஃபேவரட் காட்டை இந்த கொரோனாவிலேருந்து உலக மக்களை காப்பாற்ற சொல்லி, உங்கள் ஊர் மக்களை காப்பாற்ற சொல்லி, உங்களை காப்பாற்ற சொல்லி கடவுள்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா கண்ணு? நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த நோய் வந்து நம்ம ஊரை விட்டு போயிடணும், இந்த உலகத்தை விட்டே போயிடணும், எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஓகேவா? சரி கண்ணா. பிஃபோர் தட் இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபர்தராக போகிற எல்லா வீடியோஸும் குடனே வந்துடும். ஓகேவா? ஓகே கண்ணா, நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். Worksheet 4 அதில் ஃபஸ்ட்டு ஒன், பை இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். பை அப்படின்னா அதுக்கு வேல்யூ இருக்குது தெரியுங்களா? என்னது 22/7 போடலாம், அல்லது 3.14 2 வேல்யூ இருக்குது. இந்த பையை வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, சர்க்கிள் வட்டத்தில் மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவோம். வட்டமில் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஸ்பியரில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கண்ணு? ஸ்பியர்னா கோலம். அப்போது இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த 3 ஃபார்முலாலையும் இந்த பை வராது. அப்போ இதில் தான் வரும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளில் வரலாம், அல்லது ஏரியா ஆஃப் த சர்க்கிளில் வரலாம். ஸோ இது வந்து வட்டத்தின் சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், இந்த டயக்ராம் ஓ ரெப்ரசன்ட் வாட், ஓஏ ரெப்ரசன்ட் வாட். ஓ அப்படின்றது வந்து சென்டர் பாயிண்ட் இல்லைங்களா, நடுப்புள்ளி, மையப்புள்ளி இல்லைங்களா? தமிழ் புக்கில் மையப்புள்ளின்னு கொடுத்துருக்கலாம், சென்டர். அடுத்தது ஓஏ, இந்த சென்டர் டு எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆரம்னு சொல்லுவோம், ரேடியஸ். ஓகேவா? இதான் வந்து எனக்கான ரேடியஸ். அப்போது ஆப்ஷன் பி சென்டர் அண்ட் ரேடியஸ், தமிழ் புக்கில் மையப்புள்ளி ஆரம்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் எ சர்க்கிள் விச் இஸ் டிவைட் பை எ கார்டு. கார்டுனா கண்ணா இங்கே பாருங்கள், இந்த ஒரு வட்டம் இருக்குல்ல, இந்த வட்டத்தில் இப்படி போடுறோம்ல, இதுதான் வந்து கார்டு. அதாவது நான் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, இப்படி போடுறது தான் வந்து கார்டு. ஓகேவா? இதில் லாங்கஸ்ட் அப்படின்னா இந்த சென்டரில் போடுறது தான், இந்த சென்டர் பாயிண்ட்டை ஒட்டி போடுறது தான். இதுக்கு இங்கிலீஷில் டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, விட்டம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டயமீட்டர்னு இல்லை, மேஜர் செக்மெண்ட், மைனர் செக்மெண்ட், சர்க்கம்ஃபரன்ஸ், குவாட்ரண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து மேஜர் செக்மெண்ட், ஏன்னா இங்கே லார்ஜஸ்ட் பார்ட்னா மேஜர் செக்மெண்ட். ஓகேங்களா? அடுத்தது கண்ணு, if the area of the circle is numerically equal to twice its circumference, then the diameter of a circle is. ஸோ கண்ணு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதாவது வட்டத்தின் பரப்பளவு வந்து நியூமரிக்கலி எண்களை வச்சு, ஓகேவா, ஈக்குவல் டு ட்வைஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த வட்டத்தின் பரப்பளவு வந்து இந்த சுற்றளவு மாதிரி 2 மடங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ டயமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது ஸோ ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு πr ஸ்கொயர். ஓகேங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா வந்து 2πr. ஃபார்முலா என்னது? 2πr இல்லையா கண்ணு? பட் இங்கே ட்வைஸ்ன்னு கொடுத்ததுனால 2 இன்ட்டுன்னு போடுறோம். ட்வைஸ்ன்னு கொடுத்தா 2 தடவை, அதனால் 2 × 2πrன்னு போட்டோம். இப்போ இந்த சைடும் இந்த சைடும் என்னென்னலாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். பையையும் கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 r இருக்குது, இங்கே 1 r இருக்குது. அப்போ இந்த 1 r இந்த ஸ்கொயரையும் எடுத்தால் இங்கே 1 r இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு எதையும் பண்ண முடியல. அப்போ இங்கே இருக்க ஆரை இங்கே எழுதிக்கோங்க. இங்கே 2 × 2 4ன்னு கிடச்சிச்சு. கிளியராக புரியுதா? பை கேன்சல் ஆச்சு. இங்கே 1 r, இங்கே r ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா r × rன்னு 2 அர்த்தம். ஸோ இந்த பக்கம் 1 r, இந்த பக்கம் 1 r அடிச்சிட்டோம். அப்போ இங்கே 1 r மீதி இருக்குது. அப்புறம் இங்கே 2 × 2 4. அப்போ என்ன கிடச்சிருச்சு இப்போ உங்களுக்கு? r, அதாவது ஆரம் வந்து 4ன்னு கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க கேட்குறது டயமீட்டர், விட்டம். டயமீட்டருக்கு என்ன ஃபார்ம்னா 2 × r, ஆரோட 2 மடங்கு தான் வந்து விட்டம், டி. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2rன்னு போடுவீங்க. அப்போ 2 × rன்ற இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச 4 போடுவீங்க. அப்போ 2 4s are 8. புரியுதா? அப்போ வட்டத்தின் விட்டம் வந்து எவ்வளோனா 8 யூனிட்ஸ், 8 யூனிட்ஸ். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், the distance around the circle is called distance around. அரவுண்ட் அப்படின்னாலே சுற்றிலும். அப்போ சுற்றிலும்னா என்னது? சுற்றளவு. ஸோ இங்கிலீஷில் சர்க்கம்ஃபரன்ஸ், தமிழில் வந்து சுற்றளவு. A chord divides a circle into dash segments. ஓகேங்களா? இங்கே பாருங்க, நான் இங்கே போட்டு காட்டினேன்ல. ஸோ இந்த கார்டுனா நானா இதை வந்து சர்க்கிள் எப்படி பிரிக்குது? 2 செக்மெண்ட்ஸாக பிரிக்கும் இல்லைங்களா கண்ணு? 2 பகுதியாக பிரிக்கும். ஒரு கார்டு தானே. ஸோ டிவைட்ஸ் a circle into 2 segments. நெக்ஸ்ட்
சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எவ்ரி கார்ட் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஆல்சோ எ டயமீட்டர். எல்லா கார்டும் டயமீட்டரா அப்படின்னா தவறு. நான் இதை சொல்லி கொடுத்தேன். இந்த சென்டர் பாயிண்ட்டை நோக்கி போகுது இல்லையா, இது வழியாக போகிறதா, அந்த மையப்புள்ளி வழியாக போகிற நான் தான் வந்துட்டு விட்டம். ஓகேவா, எல்லா பக்கமும் போனால் அது தவறு, அது சும்மா ஒரு நான் தான். அப்போது இது ஃபால்ஸ், தவறு. சென்டரில் போகிறது மட்டும்தான் வந்து டயமீட்டர். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். The center of the circle is always in its interior. சென்டர்ன்றது உள்ளுக்குள்ளே தானே இருக்கும்ப்பா. இன்டீரியர், இந்த நடுப்பகுதி எங்கே இருக்குது, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ சரி, ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர். The diameter of the semicircular slice of watermelon is 14 centimeter. What is the perimeter of the slice of watermelon? வாட்டர்மெலன் தெரியும்ல, கோசா பழம்னு சொல்லுவோம்ல, ரெட் கலரில் இருக்குமே நிறைய விதை வச்சு இல்லையா, தர்பூசணி பழம்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டாக எடுக்கிறாங்க போல், ரெண்டாக கட் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ அந்த டயமீட்டர், இந்த ஃபுல் பகுதி இருக்குல்ல, அந்த டயமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டரான். பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஸோ டயமீட்டர் கொடுத்தா பெரிமீட்டருக்குரிய ஃபார்முலா πd யூனிட்ஸ். ரேடியஸ் கொடுத்தா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πr. ஓகேங்களா, ஆரம் கொடுத்தாங்கன்னா வட்டத்தின் சுற்றளவுக்குரிய ஃபார்முலா 2πr. இதே விட்டம் கொடுத்தாங்கன்னா சுற்றளவுக்குரிய ஃபார்முலா π × d யூனிட்ஸ். ஓகேவா, ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பையக்கு வந்து அவங்களே 22/7 கொடுத்துட்டாங்க, போட்டுக்குவோம். இன்ட்டு டி, இதுதான் வந்து டி. ஓகேங்களா, அப்போ 14 போட்டு கேன்சல் பண்ணால் உங்களுக்கு பெரிமீட்டர் என்ன கிடைக்குது, 44 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கண்ணா இது எப்படி போகிறோம்னு தெரியுதா, 1 இங்கே 2 14. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 22 2 பெருக்கிறோம். 22 × 2 44. Next 10th question. If the diameter of a circular garden in the picture is 19.6 meter, then find its area. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கார்டன் இருக்குது, ஒரு தோட்டம் இருக்குது. ஓகேவா, சர்க்கிளாக இருக்குது. இதோட டயமீட்டர் என்ன அர்த்தம், இந்த சென்டரில் போகிற இந்த ஃபுல் பார்ட்டு இது வந்துட்டு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 19.6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஏரியா கேட்குறாங்க. ஓகேவா கண்ணே. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா டயமீட்டர் வச்சு ஃபார்முலா இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா πr² தான். ஓகேங்களா, டிஏ வச்சு ஃபார்முலா இல்லை, πr² தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், d/2 தான் ஆறு, விட்டத்தை 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆரம் கிடச்சிரும். சரிங்களா கண்ணு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கொடுத்துருக்க 19.6 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 9.8ன்னு கிடைக்குது. ஓகேவா, அப்போ இதுதான் வந்து ஆரம். இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ பையன்ற இடத்துல அவங்களே 22/7 கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க அதான் போடணும். ஓகேவா, கொடுக்கல, எதுவுமே கொடுக்கலனா 22/7 போட்டுக்கலாம். பட் 3.14ன்னு கொடுத்தாங்கன்னா அதான் போடணும். பின்னாடி சம்மில் பார்க்கலாம். அப்போ 22/7 இன்ட்டு ஆறுன்ற இடத்துல 9.8 போடுவோம். கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 301.84ன்னு கிடைக்குது. ஓகேவா கண்ணு. ஸோ என்ன இதோட ஏரியா வந்து எவ்வளவு, இந்த கார்டனோட ஏரியா வந்து எவ்வளவு, 301.84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஓகேக்கண்ணா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். முகேஷ் டிவைட்ஸ் எ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் செமி சர்க்குலர் டிஸ்க். செமி சர்க்குலர்னா அரைவட்டம்னு அர்த்தம். சர்க்கிள்னா வட்டம், செமி சர்க்கிள்னா தமிழில் அரைவட்டம். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஒரு டிஸ்க் தெரியும்னா கண்ணு, சிடி தெரியும் உங்களுக்கு தெரியும் தானே கண்ணு. இந்த படம்லாம் பார்க்கறதுக்கு வந்து வச்சுருப்பாங்க சிடி. ஸோ அந்த இதான் சர்க்குலர் டிஸ்க்கு. அதோட ரேடியஸ் இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு டிஸ்க்கு. ஓகேவா, அதை வந்து முகேஷ் என்ன பண்ணுறாரு, 2ஆக கட் பண்ணுறாராம். இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ், நடுவில் 2ஆக கட் பண்ணுறாரு. ஆரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்து 14 கொடுத்துட்டாங்க. ஆர்னா என்ன அர்த்தம், சென்டர் டு எட்ஜ், இந்த நடுப்பகுதியிலிருந்து எட்ஜ் தான் வந்து ஆரம். அப்போ ஆர் என்னது, 14 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ அவங்க கேட்குறது வந்து பெரிமீட்டர் ஆஃப், அப்போது அந்த செமி சர்க்குலர் டிஸ்கோட பெரிமீட்டர் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த அரைவட்டம் இல்லையா, அந்த அரைவட்டத்தோட சுற்றளவு கேட்குறாங்களா. அதுக்கு ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா π+2 × r யூனிட்ஸ். இதுக்குரிய ஃபார்முலா என்ன கண்ணு, π+2 × r. அதே மாதிரி கால் வட்டத்துக்கும் ஃபார்முலா இருக்குது, π/2 + 2 × r இருக்குது. இதெல்லாம் ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ செமி சர்க்குலர் டிஸ்க்குன்னா நமக்கு பை வந்து அவங்களே 22/7 கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் ஃபார்முலாவில் இருக்க 2 × r வந்து 14. ஓகேவா, முதல்ல இதை வேணும் தான் உள்ளுக்குள்ளே வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம், LCM 7ன்னு போட்டோம்னா இங்கே 22, 7 2s are 14 போட்டுருவோம். வெளியில் இன்ட்டு 14 சென்டிமீட்டர். அப்போ 22 32 36, 36/7 × 14. இதை கேன்சல் பண்ணால் இங்கே 2 வரும். அப்போ 36 × 2 என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 72. அப்போ அந்த செமி சர்க்கிள் டிஸ்க் இருக்குல்ல கண்ணு, அதோட சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 72 சென்டிமீட்டர். ஓகேவா, இதுதான் வந்து அந்த டிஸ்கோட, அந்த அரைவட்ட அந்த டிஸ்கோட சுற்றளவு. ஓகே, 70 சென்டிமீட்டர். ஓகே கண்ணா, அவ்வளோதான் கண்ணு. இந்த ஒர்க் ஷீட் முடிஞ்சது. we are coming to next worksheet 5, மெஷர்மெண்ட்ஸ்.
the dimensions of solid includes ஓகேங்களா. சாலிட் ஷேப் அப்படினாலே 3D ஷேப் கண்ணா ஓகேங்களா. அதில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா வரும்னு கேட்டிங்கன்னா லென்த்து பிரெத்து ஹைட்டு. 2D ஷேப்னா லென்த்தும் பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும், அல்லது பிரெத்து ஹைட் இருக்கும், இந்த மாதிரி 2 தான் இருக்கும். 2Dனா 2 டைமென்ஷன் மட்டும்தான் இருக்கும். பட் சாலிட் ஷேப்னா 3 டைமென்ஷன். அப்போ என்னென்ன இருக்குன்னா லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is a 3D shape அப்படின்னா இதில் எது 3D ஷேப்னா பென்டகான், ஹெக்ஸகன், பாலிகான், ட்ரையாங்குலர் பிரமிட் அப்படின்னா இதுதான் கண்ணு ட்ரையாங்குலர் பிரமிட் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து 2D ஷேப்ஸ், இதுதான் வந்து 3D ஷேப் ட்ரையாங்குலர் பிரமிட். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், the number of edges in a rectangular pyramid ஓகேங்களா, அதாவது செவ்வக பிரமிட் ஓகேங்களா. அதுக்கு என்ன எட்ஜஸ்ன்னு கேட்டால் 8 கண்ணா ஓகேங்களா. எட்ஜஸ் வந்து முனைகள், ஸோ 8. how many vertices does a cone have? கோனுக்கு வந்து எவ்வளோ வெர்டிக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கண்ணா கூம்புக்கு எத்தனை விளிம்புகள் இருக்குன்னா ஆப்ஷன் பி 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் எ ஸ்பியர் ஹேஸ் டேஷ் சர்ஃபேஸ். டேஷ் சர்ஃபேஸ்னால் அது ஒரு வலைத்தளமாக வரும், ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்ணா மேட்ச் த ஃபாலோயிங். கியூபாய்டு, அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிங்கன்னா அட்ஜசன்ட். கியூபாய்டுனா வந்து கன செவ்வகம். அட்ஜசன்ட் சைட்ஸ் மே நாட் பி ஈக்குவல், அதாவது இந்த லென்த்து வந்து ஒரு இதாக இருக்கும், பிரெத்து வேறையாக இருக்கும் இல்லைங்களா. அதாவது ரெண்டுமே வந்து 4 சைட்ஸும் ஈக்குவல் கிடையாதுல்ல, அதனால அட்ஜசன்ட் சைட்ஸ் மே நாட் பி ஈக்குவல். கியூப் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லைங்களா. கியூப்னா கன சதுரம், அதுக்கு எல்லா பக்கங்களும் சமம். சிலிண்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும், 2 இது இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் 8th one 2 bases and 1 curved surface. மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும், அப்புறம் வலைத்தளம் இருக்கும். ஸோ 2 bases 1 curved surface. கோனுக்கு வந்து இதுதான் ஒன்லி 1 base and 1 curved surface. கீழே ஒரே ஒரு பேஸ் இருக்கும், அப்புறம் சுற்றி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஒன்லி 1 base and இது 9th one. ஸ்பியர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி 1 curved surface. சுத்தமே ஃபுல்லியே வளைவாக தான் இருக்கும்ல, அதாவது கோலம். ஸோ இது வந்து 10th one. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எ பாலிஹெட்ரான் கேன் ஹாவ் 3 faces அப்படின்னு கொடுத்தா இது தவறு, ஃபால்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரமிட் ஹேஸ் நோ ஸ்பேஸ் டயக்னல்ஸ் அப்படின்னா ட்ரூ. நெக்ஸ்ட் சரி, அது யூலர்ஸ் ஃபார்முலா இஸ் ட்ரூ ஃபார் ஆல் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னா ஃபால்ஸ் கண்ணு ஓகேங்களா. எல்லா டைமென்ஷனல் ஷேப்ஸ்க்கும் இந்த யூலர்ஸ் தியரம் வந்து ஒத்து வராது, ஸோ ஃபால்ஸ். எவ்ரி சாலிட் ஷேப் ஹேஸ் அ யூனிக் நெட் அப்படின்னா அதுவும் வந்து ஃபால்ஸ் தான், வலைத்தள அமைப்பு. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் 2D ஷேப் அண்ட் 3D ஷேப் அப்படின்னா 2 டைமென்ஷன்னா எதுக்குன்னு சொல்லுவோம் நம்ம, இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள் அதெல்லாம் 2D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸ் 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ்னால் எதை சொல்லுவோம் நம்ம, ஸ்பியர், கியூபாய்டு, கியூப், கோன், சிலிண்டர், பிரமிட் எல்லாமே வந்து 3D ஷேப்ஸ் இல்லைங்களா. ஸோ வந்து இது ரெண்டுக்கும் வேற்றுமை கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ளாட் ஷேப்பு, இது சாலிட் ஷேப்பு சரிங்களா. இது வந்து ஒரு இந்த ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் 2D ஷேப்பு ஓகேங்களா. இந்த புக்கு கூட ஆக்சுவலி 3D தான். ஸோ இது வந்து சாலிட் ஷேப்பு. அப்புறம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் லென்த்து பிரெத்து 2 தான் இருக்கும், இதில் வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டு 3 இருக்கும் சரிங்களா கண்ணு. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன இருக்கும், இந்த லென்த்தும் இந்த பிரெத்தும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு 3D ஷேப்பில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போடுவோம், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ ஹைட்டும் வரும் ஓகே, இந்த ஹைட்டும் வரும். ஸோ 3 இருக்குது, இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு கண்ணா வெரிஃபை யூலர்ஸ் ஃபார்முலா ஃபார் த கிவன் சாலிட் ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலி பென்டகன் பிரமிட் ஓகேவா. ஸோ ப்ரிசம் பென்டகன் ப்ரிசம், இது பென்டகனல் ப்ரிசம். அதாவது 5 இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 ஓகேவா. ஸோ இது முதல்ல யூலர்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா F+P - E = 2. அதாவது அந்த கொடுத்துருக்க ஷேப்போட ஃபேஸஸையும் வெர்டிக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எட்ஜஸை வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கணும். அப்படி கிடச்சா வந்து இந்த யூலர்ஸ் ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த கொடுத்துருக்க ஷேப்புக்கு ஃபேஸ் வந்து 7 ஓகேவா. எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே ஒன்று இருக்குது, அடியில் ஒன்று இருக்குமா, சுற்றிலும் 5 இருக்கும், ஸோ 7. அதே மாதிரி வெர்டிக்ஸ் வந்து 10 கண்ணு ஓகேங்களா. இந்த மாதிரி இதில் விளிம்பு அது வந்து 10, எட்ஜஸ் வந்து 15. இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டு பார்க்கலாம். 7 + 10 - 15, அப்போ 17 - 15 2ன்னு கிடைக்குது இல்லையா. அப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபார்முலா அப்ளை ஆயிடுச்சு. ஸோ யூலர்ஸ் ஃபார்முலா வெரிஃபைடு ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், யூஸ் ஐசோமெட்ரிக் டாட் பேப்பர் டு ட்ரா டெட்ராஹெட்ரான் ஓகேங்களா. டெட்ராஹெட்ரான் இப்படி தான் கண்டு இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த மாதிரி 4 ஃபேஸஸ் வரணும், இந்த பக்கம் ஒரு ஃபேஸ், இந்த பக்கம் ஒரு ஃபேஸ், அந்த பக்கம் ஒரு ஃபேஸ் இருக்கும், இது ஒன்று வரும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க கண்ணா. நெக்ஸ்ட்டு யூஸிங் யூலர்ஸ் ஃபார்முலா டு ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் XYZ. நம்ம ஃபஸ்ட்டு ஒன் இது எடுத்துக்கிறோம், ஃபேஸு வெர்டிக்ஸ் எட்ஜஸ். நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா, F+P - E = 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் எடுக்கிறோம், ஃபேஸுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், விக்கு வந்து 6 போடுறோம், -Eக்கு வந்து 12 அவங்க கொடுத்துருக்கிறது. அப்போது இந்த 6 - 12 என்ன வரும், இங்கே -6ன்னு வரும் இல்லையா, நமக்கு தெரியும்ல கண்ணு. அப்போ இந்த பக்கம் இருக்க -6 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், +6ஆக மாறுமா. அப்போ X = 2 + 6 8. இங்கே வந்து
6 minus 12னா minus 6ன்னு வரும் is equal to 2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 6 அந்த பக்கம் போச்சுன்னா 2 ஆகும். ஸோ வந்து என்னது எக்ஸோட வேல்யூ 8. செகண்ட் வந்துட்டு வெர்டெக்ஸ் வந்து ஒய்யா அசியூம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நம்ம அதே ஃபார்மில் தான் எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ இஸ் ஈக்குவல் 2வா ஃபேஸுன்ற இடத்துல 5 போட்டுக்குவோம், வின்ற இடத்துல y போட்டுக்கிறோம், எட்ஜ் இந்த ஈன்ற இடத்துல 9 போடுறோம். ஓகேவா, இங்கேயும் பாருங்கள் 5 மைனஸ் 9 அப்படின்னா இங்கே பாருங்கள் 5 மைனஸ் 9 என்ன வரும்னு கேட்டிங்கன்னா -4ன்னு வரும். ஓகேவா, சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பருக்கு சிம்பிள் போடுவோம். y மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த -4 அந்த பக்கம் போனால் +4ஆக மாறும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 6. இந்த yக்கு என்னக்கான வேல்யூ 6. ஓகேவா, எக்ஸுக்கு வந்து இங்கே 8 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இங்கே இசட் வந்து கொடுத்துருக்காங்க, எட்ஜஸ் வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மில் தான் எஃப் ப்ளஸ் இ மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எஃப்ன்ற இடத்துல 20 போடுவீங்க, வின்ற இடத்துல 12 போடுவீங்க, மைனஸ் ஈன்ற இடத்துல இசட்டே போட்டுக்குவீங்க ஈக்குவல் 2வா. அப்போ 12 + 12னா 32 இல்லைங்களா, மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் 2. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த இசட் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க, இசட் அந்த பக்கம் போகுது, 2 இந்த பக்கம் வருது. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 32 - 2 30. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன கண்ணு 30. ஓகேங்களா, அப்போ அவ்வளோதான் கண்ணா எக்ஸ் வைசட் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்து 8, y வந்து 6, இ வந்து இசட் வந்துட்டு 30. இந்த ஃபார்மில் தான் இதை வந்து யூலர்ஸ் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ இஸ் ஈக்குவல் டு 2. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா கண்ணா, அவ்வளோதான் கண்ணா, நம்ம 2 ஒர்க் ஷீட் பார்த்துட்டோம். நம்ம ரிமைனிங் ஒர்க் ஷீட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேட்கலாம். நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபர்தராக போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகேங்களா கண்ணா, ஓகே குட்டி, பை பை, டேக் கேர், தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் பி ஸ்டே ஹோம்.